தண்ணி. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு எதற்காக இந்த வீடியோ அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஆனால் கேட்குறதும் கேட்காதும் உங்கள் இஷ்டம், உங்கள் நஷ்டம், உங்கள் கஷ்டம். ஓகே, ஸோ எதை பற்றி இன்றைக்கி இந்த டாபிக் அப்படின்னா, என்னங்க பாட்டில் காமிக்கிறீங்க? என்ன பாட்டில் இது? ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர். இது எங்களோட மாஸ்டர் பிளேஸில் இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பம்ப் அடிப்பாங்கள்ல அந்த காலத்தில். ஸோ இது வந்து அந்த பம்பில் வர ஒரு வாட்டரு. இது நம்ம குடித்தாதான் நம்ம பாடியில் வந்து பர்ஃப்யூம் வந்து கன்வே ஆகும். நீங்கள் வந்து ப்ரிசர்வேட் வாட்டர் லைக் ஆரோ வாட்டர், பிஸ்லரி வாட்டர் அது மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற அந்த நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு பாடியில் பர்ஃப்யூம் வேணும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் உங்களோடது நேச்சராகவே ஜென்ரேட் ஆகணும்னா ட்ரிங்க் ஹெல்த்தியான வாட்டர். லைக் எங்களோட மாஸ்டர் பிளேஸில் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஆக்சுவலாக நான் இங்கே வந்தேன்னா ட்ரிங்கிங் வாட்டர் பார்த்திங்கன்னா அந்த பியூரிஃபை ஆரோ வாட்டர் குடிக்க மாட்டேன், அந்த பம்ப்லேருந்து அடித்து தான் குடிப்பேன். இது ரொம்ப ஹெல்த்து. மார்னிங் இல்லைங்க, டு பி ஃப்ராங்க், நான் இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். எந்திரிச்ச உடனே இது வந்து கொஞ்சம் குடிக்கிறேன், ஒரு கிளாஸு குடித்த உடனே வித்தின் 10 மினிட்ஸில் எனக்கு நம்ம எப்பயும் போல் நம்ம காஃபிலாம் குடித்தா ரெஸ்ட் ரூமுக்காக நம்ம காஃபி டீ குடிப்போம் இல்லையா, ஹாட் வாட்டர், அது மாதிரி இல்லாமல் இது குடித்தாலே வந்து நம்மளுக்கு வந்து அந்த மார்னிங் அந்த காலை அது ஏதோ சொல்லுவாங்கள்ல, காலை கணக்கமாக ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வயிறெல்லாம் கிளியர் அவுட் ஆகிடும். சிம்பிள். ஓகே, வயிறெல்லாம் கிளியர் அவுட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து காஃபி டீ அதெல்லாம் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி ஹெல்த்தியான வாட்டர்ஸ் குடிங்க. நீங்கள் வந்து இந்த ப்ரிசர்வேட் வாட்டரு லைக் பிஸ்லரி, அப்புறம் பியூரிஃபை மிஷின் வச்சுருக்க அந்த மாதிரி ஆரோ வாட்டர்லாம் குடிச்சிங்கன்னா நம்ம பாடியில் கன்வே ஆகிற அந்த நேச்சுரல் திங்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஜென்ரேட் ஆகாது. அப்போ நம்மளுக்கு பர்ஃப்யூம் கிடைக்காது. அதனால தான் நம்மளுக்கு நல்ல ஸ்வெட் ஸ்மெல்லாம் வருதுக்கு காரணம். இது மாதிரி வந்து போர் வாட்டர் சொல்லுவாங்கள்ல, இது வந்து பம்ப்லேருந்து அடித்தோம் தண்ணி. ஸோ இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இங்கே வந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு 4 பேருக்கு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாமே, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் ஆளுங்களாக இருந்தால் இங்கே வாங்க, எப்போவுமே பம்பில் அடித்து தண்ணி குடிங்க, ஹெல்த்தியாக லைஃப்பை ரன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.